அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 8 பாடம் தமிழ் இயல் 1. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் தமிழ் மொழி வாழ்த்து. இதுல மொழி என்பது கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் இல்லை. மொழி என்பது கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் இல்லை. அது பண்பாடு மற்றும் உணர்வுடன் தொடர்புடையது. பாருங்க, மொழி என்பது கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் இல்லை, பண்பாடு மற்றும் உணர்வுடன் தொடர்புடையது. இந்த தமிழ் மொழி வாழ்த்து யார் எழுதினார் அப்படின்னா பாரதியார். அப்போ தமிழ் மொழி வாழ்த்து என்னும் பாடலின் ஆசிரியர் பாரதியார். இந்த பாட்டை எதிலிருந்து எடுத்தாங்க அப்படின்னா பாரதியார் எழுதின தமிழ் கவிதைகள், பாரதியார் கவிதைகள் என்ற நூலில் இருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டது. இப்ப பாருங்க, இது ஒரு முகம், இது ஒரு முகம், இப்படி நிறைய முகம் போட்டிருக்க. எதனாலனா பாரதியார் மிகச்சிறந்த எழுத்தாளர், கவிஞர், இதழாளர், சீர்திருத்தவாதி, விடுதலை போராட்ட வீரர் என பாரதியார் பன்முக திறன் கொண்ட ஆற்றலை கொண்டவர். பாருங்க, எழுத்தாளர், கவிஞர், இதழாளர், பேப்பர் ஞாபகம் வச்சுங்க, இதழாளர், சீர்திருத்தவாதி, விடுதலை போராட்ட வீரர். இவர் இதழ் எழுதியிருக்க. இவர் எழுதிய இதழ்கள் எதுனா, ஒன்று இந்தியா, மற்றொன்று விஜயா. ஸோ பாரதியார் எழுதிய இதழ்கள் இந்தியா, விஜயா. இந்த ரெண்டு இதழ்களும் எதுக்கு பயன்பட்டது அப்படின்னா விடுதலை போராட்டத்துக்கு மிகவும் பயன்பட்டது. பாரதியார் எழுதிய இதழ்கள் இந்தியா, விஜயா, இந்த இரண்டு இதழ்களும் விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்டது. அதுக்கு அடுத்தது ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். வ.உ.சி. 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 ஆக்சுவலா இங்க குறில் சி போட்டுக்கிறேன், நீங்க நெடில் ஞாபகம் வச்சுக்கணும். வானா வசன கவிதை, வசன கவிதைகளையும், ஊனா உரைநடைகளையும், சீனா சீட்டு கவியையும் பாரதியார் எழுதியுள்ளார். பாருங்க என்னென்ன எழுதியிருக்காருன்னா வ.உ.சி ஞாபகம் வச்சுக்கணும். வானா வசன கவிதை, ஊனா உரைநடை, சீனா சீட்டு கவி. இப்ப நிறைய பேர் கேட்கலாம், வசன கவிதை உரைநடை தெரியும், சீட்டு கவி அப்படின்னா என்னன்னா புலவர்களும் கவிஞர்களும் அரசனிடம் பொருள் பெற வேண்டி சீட்டில் எழுதி கொடுப்பது சீட்டு கவி. இப்ப நம்ம திருவிளையாடல் படத்துல கூட பார்த்துருக்கலாம், சிவாஜி வந்து நாகேஷ்க்கு எழுதி கொடுத்து போயிட்டு பொண்ணு பொருள் வாங்குறதுக்காக கொடுத்துருப்பார். ஸோ அதுக்கு பேரு சீட்டு கவி. அப்போ பாரதியார் வசன கவிதை, உரைநடை, சீட்டு கவி போன்றவற்றை எழுதியுள்ளார். பாரதியார் எழுதிய உரைநடை நூல்கள்
எத்தனை இருக்குது நம்ம பார்க்க போறோம் இப்போ. சந்திரிகையின் கதை, மற்றொன்று தராசு. பாரதியார் எழுதிய உரைநடை நூல்கள் சந்திரிகையின் கதை. இங்க பாருங்க, கை மாதிரி வரைஞ்சுக்க, கை, இது தராசு. பாரதியார் எழுதிய உரைநடை நூல்கள். அதுக்கு அடுத்தது இந்த பாரதியார பாரதிதாசன் எவ்வாறெல்லாம் புகழ்ந்துள்ளார். பாரதியார பாரதிதாசன் எப்படி எல்லாம் புகழ்ந்திருக்கார்னா, அறம் பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மறவன். அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன். இந்த பொண்ணு சிந்து, இது சிந்துவோட தந்தை. சோ சிந்துக்கு தந்தை. இன்னொன்னு ஈ படம் போட்டிருக்கேன், தேனி. அறம் பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மறவன், சிந்துக்கு தந்தை, தேனி என்றெல்லாம் பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்துள்ளார். இந்த தமிழ் மொழி வாழ்த்துல வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி அப்படின்ற பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் வரிகள் எல்லாம் நீங்க புக்கில் பார்த்துக்கணும். அதுக்கான மீனிங் நான் சொல்றேன். நிரந்தரம் அப்படின்னா நீ என் லைஃப் ஃபுல்லா இருக்கணும், நிரந்தரமா என் கூட இருந்தணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப நிரந்தரம்னா காலம் முழுவதும் நீ ஃபுல்லா என் கூடவே இருக்கணும், காலம் முழுவதும். அதுக்கு அடுத்தது வைப்பு. ஏதாவது ஒரு பொருளை வையின்னு நம்ம சொல்றோம். எந்த பொருளானாலும் எங்க வைப்போம்? கீழே வைப்போம். அதுக்கு பேரு நிலம். அப்போ வைப்பு என்பதற்கு நிலப்பகுதி என்று பொருள். வைப்பு என்பதற்கு நிலப்பகுதி என்று பொருள். அதுக்கு அடுத்தது சூழ்களி. சூழ்களி பாருங்க, சூழ் சூழ் சூழ்ந்துள்ள அறியாமை இருள். சூழ்ந்துள்ள அறியாமை இருள். அதுக்கு அடுத்தது வன்மொழி. வன்மொழி இன்னும் பாருங்க, 3 சுழி இன்னு, வளம் மிக்க மொழின்னு அர்த்தம். வன்மொழினா வளம் மிக்க மொழி. இசை. இப்ப நம்ம பாட்டுனால கண்டிப்பா நம்ம நல்லா பாடுறோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு என்ன வந்து சேரும்? புகழ் வந்து சேரும். அப்போ இசை என்பதற்கு டேஷ் என்று பொருள், புகழ். அதுக்கு அடுத்தது எப்ப பாரு நமக்கு தொல்லை கொடுத்துனே இருக்கிறோம் அப்படின்றோம். தொல்லைனா என்னது? துன்பம். தொல்லை, துன்பம். இந்த இல்லுக்கு பதிலா இன்னு, தொல்லை, தொன்மை இப்படின்னு இன்னொரு மீனிங் இருக்குது. அப்ப பாருங்க, தொல்லை என்பதற்கு துன்பம் அல்லது தொன்மை என்று பொருள். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் செய்யுள் பகுதியில் லாஸ்ட் லைன்ல ஒரு பாட்டு கொடுத்துருக்கோம். அது என்ன பாட்டுனா, செந்தமிழ் அந்தாதி அப்படின்ற ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலின் ஆசிரியர் செந்தமிழ் அந்தாதி, அந்தாதி ஆ ஆ அரங்கன். ஞாபகம் வச்சுக்கோங்க, செந்தமிழ் அந்தாதி எனும் பாடலின் ஆசிரியர் அரங்கன். அடுத்து நம்ம இயல் 1 பார்க்கக்கூடிய செய்யுள் தமிழ் மொழி மரபு. தமிழ் மொழி மரபு எனும் பாடலின் ஆசிரியர் யார்னா தொல்காப்பியர்.
தமிழ் மொழி மரபு எனும் பாடலின் ஆசிரியர் தொல்காப்பியர். வாழ்வுக்குரிய ஒழுக்க முறை டேஷ் எனப்படும். நம்ம லைஃபுக்கு முக்கியமானது எது அப்படின்னா வாழ்வுக்குரிய ஒழுக்க முறை ஒழுக்கம். அதே போல மொழிக்குரிய ஒழுக்க முறை எது அப்படின்னா மரபுன்னு சொல்றாங்க. மொழிக்குரிய ஒழுக்க முறை மரபு. இப்ப இந்த மரபு சொற்களை செய்யுளில் பயன்படுத்த வேண்டும் என்று கூறியவர் தொல்காப்பியர். மரபு சொற்களை எங்க பயன்படுத்தணும்? செய்யுளில் பயன்படுத்த வேண்டும் என்று கூறியவர் தொல்காப்பியர். இந்த மரபு சொற்களை மாற்றினால் பொருள் மாறிவிடும். செய்யுளுக்கும் மரபு சொற்களுக்கும் தொடர்பு உண்டு என்று கூறியவரும் தொல்காப்பியர். பாருங்க, அடுத்தது தமிழ் மொழி மரபு. இந்நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர். வாழ்விற்குரிய ஒழுக்க முறை ஒழுக்கம், மொழிக்குரிய ஒழுக்க முறை மரபு. மரபு சொற்களை செய்யுளில் பயன்படுத்த வேண்டும் என்று கூறியவர் தொல்காப்பியர். மரபு சொற்களை மாற்றினால் பொருள் மாறிவிடும். மரபுக்கும் செய்யுளுக்கும் தொடர்பு உண்டு என்று கூறியவர் தொல்காப்பியர். இதுல பாடல் எது வந்திருக்குன்னா நிலம் நீர் தீ வழி விசும்போடு எனும் பாடல் இதுல தொடர்ந்து வந்திருக்குது. இந்த பாடலுக்குரிய விளக்கம் நீங்க பார்க்கணும், அடுத்த பார்க்கலாம். அடுத்து இந்த பாடல்ல விசும்பு என்பதற்கு வானம் என்று பொருள். மயக்கம், தமிழ் படிக்கலாம் நினைச்சா இங்கிலீஷ் படிக்க தோணும், இங்கிலீஷ் படிக்கலாம் நினைச்சா மேக்ஸ் போட தோணும். இப்போ சப்ஜெக்ட் மாதிரி மாறி வர்றதுனால நமக்கு ஒன்றும் எல்லாமே கலந்த கலவையா இருக்கிறதுனால மயக்கமே வரும். அப்போ மயக்கம் என்பதற்கு கலவை என்று பொருள். நமக்கு முன்னாடியே சொன்ன மரபு என்றால் வழக்கம். நம் பெரியோர்கள் எதை பயன்படுத்துறாங்களோ அதை அப்படியே நாமும் சொல்றது. மரபு என்பதற்கு வழக்கம் என்று பொருள். வழா அமை, வழா அமை என்பதற்கு தவறாமை என்று பொருள். தழா அல், தழா அல் இதுலயே வந்துருச்சு. தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல் என்று பொருள். பாருங்க, வழா அமை தவறாமை, தழா அல் தழுவுதல் என்று பொருள். இந்த ரெண்டு வார்த்தையிலையும் பார்க்கலாம். உயிர் எழுத்துக்கள்ல ஆண்ட எழுத்து நடுவில் வந்திருக்குது. இப்போ உயிரெழுத்துக்கள் 12 ஒரு வார்த்தையினுடைய முதல்ல இல்லாம இடையிலையோ கடைசியிலையோ எங்க வந்தாலும் அதுக்கு பேர் அலபடைன்னு பேர். அப்போ உயிரெழுத்துக்கள் 12 ஒரு வார்த்தைக்கு இடையில வந்ததுன்னா அலபடை. இந்த வழா அமை தழா அல் என்பது என்ன அலபடைனா உயிர் அலபடைன்னு பேர். எதனால? உயிர் எழுத்துக்கள் வந்ததுனால இது என்ன அலபடை? உயிர் அலபடை. அதுக்கு அடுத்தது பாருங்க, திரிதல். இப்போ ஒரு பையன் இருந்தான், அவன் ஒழுங்கா இருந்தான், அவன் அங்கங்க போறதுனால அவன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் மாறுபாடு தெரிஞ்சது. அப்ப திரிதல்னா மாறுபடுதல். செய்யுள் பாட்டு இது ரெண்டுமே நமக்கு தெரியும். இரு திணைனா உயர்திணை அக்ரிணை. பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால். 2 கூட்டல் திணை இரு திணை, 5 கூட்டல் பால் ஐம்பால். அதுக்கு அடுத்தது இந்த தமிழ் மொழி மரபு அப்படின்ற இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த உலகம்
நீர், நிலம், காற்று, நெருப்பு, வானம் எனும் ஐம்பூதங்களின் கலவையாகும். இந்த உலகம் இந்த ஐம்பூதங்களின் கலவையாகும். ஐம்பூதங்களின் கலவை. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை டேஷ் வகையாக பிரிக்கலாம். ஒன்று 2 திணைகளாகவும் 5 பால்களாகவும் பிரிக்கலாம் என்று மரபு கூறுகிறது. அடுத்து நம்ம இந்த தமிழ் மொழி மரபு எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம், தொல்காப்பியர். அப்போ தொல்காப்பியம் எனும் நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் எனும் நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர். இந்த நூல் தான் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தொல்காப்பியம் எனும் நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர். செகண்ட் பாயிண்ட் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தேர்ட் பாயிண்ட், இது நமக்கு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும், 3ன்னு கொடுத்துருக்கிறேன். இந்த தொல்காப்பியம் டேஷ் அதிகாரங்களை கொண்டது, 3 அதிகாரங்களை கொண்டது. என்னென்ன அதிகாரம் அப்படின்னா, எழுத்து அதிகாரம், சொல் அதிகாரம், பொருள் அதிகாரம். தொல்காப்பியம் டேஷ் அதிகாரங்களை கொண்டது, 3 அதிகாரங்களை கொண்டது. எழுத்து அதிகாரம், சொல் அதிகாரம், பொருள் அதிகாரம். எவ்வளவு இயல்கள், சொல் அதிகாரத்துல எவ்வளவு இயல்கள் இருக்குது, எழுத்து அதிகாரத்துல எவ்வளவு இருக்குது அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸி. எழுத்துல 9 இயல்கள், சொல்லுல 9 இயல்கள், பொருள் அதிகாரத்திலையும் 9 இயல்கள். அப்ப பாருங்க 18, 27. அப்போ தொல்காப்பியம் டேஷ் இயல்களை கொண்டது, 27 இயல்களை கொண்டது. இப்ப இந்த பொருள் அதிகாரத்துல 9 இயல்கள் இருக்குதுல்ல, அதுல மரபியல் அப்படின்ற இயல்ல 91, 92, 93 இந்த 3 பாடல்கள் தான் நமக்கு பாடமா வந்திருக்குது. இப்ப தமிழ் மொழி மரபுன்ற இந்த பாடல் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா, பொருள் அதிகாரத்தில் மரபியல் என்னும் இயலில் 91, 92, 93 இந்த 3 பாடல்கள் நமக்கு பாடமா வந்திருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தது கடைசியா இளமை பெயர்கள் ஒளி மரபு கொடுத்துருக்கான். நிறைய இருக்குது, எலி, கோழி, எல்லா பறவைகள், விலங்குகள் எல்லாம். ஆனா இதுல பொறுத்த வரைக்கும் 5 கொடுத்துருக்காங்க. அந்த 5 நமக்கு முதல்ல நம்ம பார்க்கலாம். புலி, புலியினுடைய இளமை பெயர். அதுக்கு அடுத்தது சிங்கம், யானை, பசு, ஆடு. பாருங்க, புலி, பூ பா, பூ பா, அந்த பா வரிசை. புலியினுடைய இளமை பெயர் பரல். சிங்கம், குருளை, சிங்க குருளை, புலி, பரல். அதுக்கு அடுத்தது யானை, கன்று. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். யானைக்கும் பசுவுக்கும் 2த்துக்குமே கன்று. நமக்கு தெரியும் ஆடு, குட்டி. இதுதான் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது. புலி, பழல், சிங்க குருளை, யானை கன்று, பசு கன்று, ஆடுக்கு குட்டி. அதுக்கு அடுத்தது இந்த விலங்குகளுடைய சவுண்ட், ஒலி மரபு கேட்குறாங்க. புலி உருமும், சிங்கம்
முழங்கும் புக்கில் கொடுத்துருக்கான். ஆனால் கர்ஜிக்கும் அப்படின்ற இன்னொரு மீனிங்கும் நமக்கு தெரியும். சிங்கம் முழங்கும், புலி உருமும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். அதுக்கு அடுத்தது இயல் 2, அதுல ஓடு என்ற செய்யுளை நம்ம பார்க்க போறோம். இந்த ஓடு என்ற செய்யுள அந்த நீர் எழுப்பும் ஒளி குறித்து பாடல் நமக்கு வந்திருக்குது. தண்ணி எப்படி ஓடும், அதில் என்னென்ன மகிழ்ச்சி, இதை பற்றியெல்லாம் இதில் சொல்லியிருக்கு. ஓடை எனும் பாடலின் ஆசிரியர் வேர்ட்ஸ்வொர்த். ஓடை எனும் பாடலின் ஆசிரியர் வேர்ட்ஸ்வொர்த். இப்போ பாருங்க, இந்த பாடலை வரக்கூடிய பொருட்களை எல்லாம் பார்க்கலாம். தூண்டுதல். தூண்டுதல் எப்போ நமக்கு தூண்டுற மாதிரி இருக்கும்? ஆர்வம் இருந்தால் தான். அப்போ பாருங்க, ஆர்வம் கொள்ளுதல். தூண்டுதல்னா ஆர்வம் கொள்ளுதல் என்று பொருள். அதுக்கு அடுத்தது, உனக்கு ஈவு இறக்கமே இல்லையான்னு கேட்கறல. ஈவு இறக்கம், உன் நெஞ்சில ஈரமே இல்லையாடா, இறக்கமே இல்லையா அப்படின்னு. அப்போ ஈரம்னா இரக்கம்னு அர்த்தம். ஈரம் இரக்கம். தூண்டுதல்னா எதை தூண்டுறோம்? ஆர்வம். முழவு முழங்கு அப்படின்றோம்ல, முழவு அப்படின்னா முழங்கு. எதெல்லாம் முழங்கும்? இசைக்கருவிகள் எல்லாமே முழங்கும். அப்போ முழவுனா இசைக்கருவி என்று பொருள். அப்ப பாருங்க, அதுக்கு அடுத்தது நன்செய் நிலம் புன்செய் நிலம். நன்செய் புன்செய், நம்ம எல்லாருமே லேண்ட் இருக்குது. இப்ப எல்லாருமே என்ன நிலம் தான், எல்லா நிலமாகட்டும், வீடு இருக்கிற இடம் கூட இப்ப நிலம் தான். எதனாலனா எல்லா இடத்துலையுமே தண்ணி ஃபுல்லா நிறைஞ்சிருக்குது. நீர் நிறைந்த பயிர்கள் விளையக்கூடிய நிலத்துக்கு நன்செய் நிலம் என்று பெயர். இங்க பாருங்க, நீர் குறைந்த பயிர்கள் விளையும் நிலத்திற்கு புன்சை என்று பெயர். இப்ப பாருங்க, அதுக்கு அடுத்தது பயிலுதல் அப்படின்னா படித்தல் அர்த்தம். பாருங்க, புக்கு வச்சு படிச்சுன்னு இருக்கிற பாருங்க. பயிலுதல் படித்தல். ஞானம், இப்ப யாருன்னா ஒருத்தரை பார்த்து டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவனுக்கு கோபம் வரும். டேய் உனக்கு ஞானமே இல்லையாடா அப்படின்னு அவன் சந்தோஷப்படுவான். அப்ப பாருங்க, ஞானம் என்பதற்கு, ஏன்னா அவனுக்கு அதுக்கு மீனிங் தெரியாது, ஞானம் என்பதற்கு வெட்கம் என்று பொருள். அதுக்கு அடுத்தது செஞ்சொல். திருந்திய சொல் அல்லது சிறந்த சொல். செஞ்சொல் என்பதற்கு திருந்திய சொல் அல்லது சிறந்த சொல் என்று பொருள். பாருங்க, அதுல வரக்கூடிய பொருள்கள் எல்லாம் பார்த்தோம். நூல்வெளி, நான் இங்க இந்தியா மேப் வரைஞ்சிருக்கேன். அதுல எந்த இடம் பாயிண்ட் அவுட் பண்றேன் அப்படின்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் யாருன்னா வாணிதாசன். தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். இவர் தமிழ்நாட்டின் தாகூர்னு கூட சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இவருடைய இயற்பெயர் வாணின்றது யாரு நமக்கு தெரியும், கடவுள் பெயர். அப்ப அவங்களை என்ன சொல்லுவோம், சரஸ்வதி சாமின்றோம்ல. அவருடைய இயற்பெயர் வாணிதாசன், இயற்பெயர்ல சாமின்னு வரணும், ஏன்னா கடவுள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு. ஏ ஏ வாணி சாமி, என்ன சாமி? அரங்கசாமி. இதுல எப்படி இங்கிலீஷ்ல ஆர் சைலண்ட் வேர்டோ அந்த மாதிரி இந்த அரங்கசாமியில ஆ வந்து சைலண்ட். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எழுத்து ரா அரங்கசாமியில, லாஸ்ட் எழுத்து மீ, ரெண்டும் சேர்த்தா ரமி. அப்ப இவருடைய புனை பெயர் ரமி. நீங்க வேணா பூனை ஞாபகம் வச்சுங்க, பூனை கொட்டிங்க பாருங்க, அழகா போட்டுக்க பாருங்க பூனை. வாணிதாசனின் புனை பெயர் ரமி, ஏன்னா ரங்கசாமில இருந்து ராவும் மீயும் எடுத்துட்டோம். அவருடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு.
இவர் பிறந்த இடம் புதுவையில் இருக்கக்கூடிய வில்லியனூர். இப்ப அவர் புதுவையில பிறந்ததுனால இப்ப நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தோம், நம்மளுடைய தாய்மொழி எது? தமிழ் நம்ம சொல்லுவோம். அப்ப இங்க புதுவைனாவே அப்ப அதுக்கு தாய்மொழி தமிழ் கிடையாது. ஆனா இவர் தமிழ் மொழியில அவ்வளவு சிறந்து விளங்கினாராம். அவர் எந்த ஊர்ல? வில்லியனூர். இவருடைய சிறப்பு பெயர் இல்லைன்னா பட்டம். சும்மா இந்த பட்டம் போடுறோம், படிச்சு வாங்குற பட்டம், MAB அந்த மாதிரி. இவர் என்ன பட்டம் வாங்கினார்னா கவிஞர் ஏறு பாவலர் மணி. இதை எப்படி நம்ம ஈஸியா ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம்னா கவிஞர், கவினாலும் பானாலும் ஒண்ணு, பாட்டு தானே. அப்ப கவிஞர் ஏறு பாவலர் மணி, கவி பா. இவர் எதுல வல்லமை அப்படின்ட்டு ஈஸியா சொல்றேன் பாருங்க. அப்பாவை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? டேடின்னு சொல்லுவோம்ல. இங்க பாருங்க, டேடி எனக்கு பிரெஞ்சு ஃபிங்கர் வேணும். உருளைக்கிழங்கு சிப்ஸ் நம்ம சாப்பிட்ருக்கோம்ல, டேடி. ஆக்சுவலா டிஏன்னு வரணும், நான் டிஎன் போட்டுக்கிறேன். டேடி எனக்கு எனக்கு டி அப்படின்னா இவர் எதுல வல்லமை அப்படின்னா டிஏ தமிழ், டிஇ தெலுங்கு, இஎன் இங்கிலீஷ் ஆங்கிலம், பிரெஞ்சு. டாடி எனக்கு பிரெஞ்சு ஃபிங்கர் வேணும். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு போன்ற மொழிகளில் வல்லவர். இவருடைய திறமையை பாராட்டி அந்த பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவருக்கு செவாலியர் அப்படின்ற விருதை வழங்கி சிறப்பிச்சாங்களாம். அப்போ கவிஞர் வாணிதாசனுக்கு பிரெஞ்சு குடியரசு தலைவர் வழங்கிய விருது செவாலியர் விருது. அதுக்கு அடுத்தது இவர் இயற்றிய நூல்கள். நீங்க பாருங்க, ஒரு 5 நூல்கள் இந்த புக்கில் நம்ம கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். தமிழச்சி, தொடுவானம், கொடிமுல்லை, எழிலோவியம், குழந்தை இலக்கியம். இதை நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க. தமிழச்சின்றது அவங்க அம்மா, இது குழந்தை, அவங்களுடைய குழந்தை. தமிழச்சி தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ஓவியம் வரைய போறான். என்ன ஓவியம்னா கொடி முல்லை, இந்த முல்லை செடியை வரைஞ்சு காமிக்க போறாங்க. இங்க பாருங்க, ஒரு பெண்ல ஓவியம் வரைகிறாங்க. என்ன வரைகிறாங்க அப்படின்னா இந்த கொடியில முல்லை செடி வரைகிற மாதிரி. அந்த படம் எப்படி இருக்குதுன்னா வானத்தை தொடுற மாதிரி இருக்குது. அம்மா பேரு தமிழச்சி, யாருக்கு வரைஞ்சா? குழந்தைக்கு ஒரு ஓவியம் வரைகிறாங்க, எழில் ஓவியம். என்ன வரைகிறாங்க? ஒரு கொடி முல்லையை வரைகிறாங்க. அது எப்படி இருக்குது? வானத்தை தொடுற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அப்ப பாருங்க, வாணிதாசன் எழுதிய நூல்கள் தமிழச்சி, தொடு வானம், கொடி முல்லை. அந்த முல்லை செடி தான் வானத்தை தொட்டு இருக்குது. தொடு வானம், கொடி முல்லை, எழில் ஓவியம். எழில் ஓவியம் யாருக்கு வரைஞ்சாங்க? குழந்தைக்காக வரைஞ்சாங்க. அப்போ குழந்தை இலக்கியம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கோண காத்து பாட்டு. கோண காத்து பாட்டு. அந்த காத்தை பத்தி ஒரு பாட்டு பாருங்க. ஒரு முறை தமிழ்நாடு புயலால் தாக்குண்ட போது, ஒரு முறை, இந்த ஒரு முறைனே சொல்லக்கூடாது, ஏன்னா இப்ப எப்போ வருதுன்னே தெரியல புயல். ஒரு முறை தமிழ்நாடு புயலால் தாக்குண்ட போது நாட்டுப்புற வடிவில் பாடப்பட்டது கோணக்காத்து பாட்டு. இந்த பாடலின் ஆசிரியர் யாருன்னா, காத்து எப்படி வரும்? சொல்லிட்டா வரும்? இல்ல, கம்முன்னு வரும். இப்ப காத்து கம்மு. அப்ப கோணக்காத்து பாட்டு பாடலின் ஆசிரியர் வெங்கம்பூர் சாமிநாதன். வெங்கம்பூர் சாமிநாதன். இப்ப பாருங்க, இப்ப சாமிநாதன் ஒண்ணு, இந்த வெங்கம்பூர் சாமிநாதன் இந்த புயலுக்காக கடவுளை வேண்டி ஒரு பாட்டு எழுதினாராம். எந்த கடவுள் அப்படின்னா, கையில யார் வேல் வச்சுட்டு இருப்பாங்க? வெரி குட், முருகர். வெங்கம்பூர் சாமிநாதன்
இந்த புயலினுடைய தாக்கத்துக்காக மக்களை எல்லாம் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாட்டு எழுதியிருக்கார். எந்த கடவுளை வேண்டினா? முருகப்பெருமானை வேண்டி. பாருங்க, தமிழ்நாட்டில் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்களின் துயரங்களை நீக்க புலவர் எழுதிய பாடல்கள் தான் பாடினார். என்ன பாடல்கள்னா பாருங்க, கை மேல அடிச்சா கும்மி. இந்த பஞ்சம் நிலவுச்சுல, அந்த காலத்துல புலவர்கள் எல்லாம் பாட்டு எழுதினாங்களாம். என்ன பாட்டு எழுதினாங்கன்னா கும்மி பாடல்களாக பாடினர். பேச்சு தமிழில் இவை பஞ்ச காலத்துல கும்மி பாடுறதுனால பஞ்ச கும்மி என்று அழைக்கிறாங்க. பஞ்ச கும்மி பாருங்க, இந்த பஞ்ச கும்மி இப்படின்ற பாட்டை பாருங்க. இதுல யாருங்க? புலவர் ராசு. புலவர் ராசு என்ன பண்ணாரா? இந்த நூல்களை எல்லாம் தொகுத்தாராம். அப்படி தொகுக்கும் பொழுது அந்த நூலினுடைய பெயர் பஞ்ச கும்மி அப்படின்னு வச்சிருக்கார். இந்த பஞ்ச கும்மின்ற நூலை அவர் தொகுக்கும் பொழுது இந்த வெங்கம்பூர் சாமிநாதன் எழுதிய கோணக்காத்து பாடலை அந்த நூல்ல வச்சிருந்தாராம். யாரு? புலவர் ராசு. ஓகே, இந்த பாடலில் வரக்கூடிய சொற்களுக்கு என்ன பொருள் பார்க்கலாம். முகில், வானம் என்று பொருள். கெடி, கலங்கி. கலங்கினா எப்ப கலங்குவோம்? நமக்கு துன்பம் வந்தாலும் கஷ்டப்பட்டாலும் வருத்தம் வரும்போது கிளம்புவோம். அப்ப கலங்கி அப்படின்னா வருந்தி. எப்படி வருந்தி? மிக வருந்தி. சம்பிரமுடன் அப்படின்னா சம்பிரதாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சாங்கிய சம்பிரதாயம் எப்படி செய்வோம்? முறையா செய்வோம். அப்ப சம்பரம் முறையா, சம்பிரதாயம் முறையா. கலங்கினா வருந்தி, மிக வருந்தி. முகில்னா மேகம். சேகரம், சேகரம் பாருங்க, மக்கள் போட்டுக்கிறேன். கிட்ட 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 இருக்கிறாங்க. யாருடைய கூட்டம்? மக்கள் கூட்டம். சேகரம் என்பதற்கு மக்கள் கூட்டம் என்று பொருள். காங்கேயம், நம்ம மாடு விடுற இடத்தெல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம். காங்கேயம், காங்கேயம். கொங்கு மண்டலத்தில் உள்ள 24 நாடுகளில் ஒரு நாடு தான் கொங்கு மண்டலம். காங்கேயம் கொங்கு மண்டலத்தில் உள்ள 24 இடத்துல உள்ள ஒரு இடத்துக்கு பேர் தான் காங்கேயம் பேர். விண்ணம், விண்ணம் அப்படின்னா சேதம். வீணாயிடுச்சு, சேதம் எவ்வளவு, செய்கூலி எவ்வளவுன்னு கேட்கறோம்ல. அப்ப விண்ணம் சேதம். வாகு, அவனுடைய உடல் வாகு சும்மா சரியா பயங்கரமா இருக்குதுன்றோம்ல. வாகு, வா, வாகு சரியாக. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். காலன், காலன்னா யாரு? ஒன்று கொரோனா இல்லைன்னா ஒமிக்ரான். வெரி குட். காலன்னா யமன். மெத்த, மெத்த அவன் ரொம்ப மெத்த படிச்சிருக்கான்டா, அவன் அதுல சிறந்தவன்டா அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப மெத்தனா மிகவும் அர்த்தம். மெத்த சிறந்தவன், மிகவும் சிறந்தவன். பாருங்க, முகில்னா மேகம், கெடி கலங்கி, மிக வருந்தி. சம்பிரதாயம், சாங்கிய சம்பிரதாயம் முறையா இருக்கணும்ல. சம்பிரமுடன் முறையாக. சேகரம் அப்படின்னா மக்கள் கூட்டம்னு அர்த்தம். காங்கேயம் எத்தனை இடத்துல ஒரு இடம்? 24 இடத்துல. கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 24 இடத்துல ஒரு இடம் தான் காங்கேயம். விண்ணம், விண்ணம்னா செய்கூலி சேதாரம்னு. சேதம். வாகு சரியாக. காலன் யமன். மெத்த மிகவும், மெத்த மிகவும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது இயல் 3. அதுல நோயும் மருந்தும். கண்டிப்பா நோய் வந்தாவே கட்டாயம் நமக்கு என்ன தேவை? மருந்து தேவை. இப்ப இந்த நோயும் மருந்தும் அப்படின்ற இடத்துல நீலகேசி பாடல்கள். இந்த நீலகேசி பாடல்களுடைய ஆசிரியர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகம். கவிமணி தேசிக விநாயகம். அதாவது இந்த நோய் இருக்குதுன்னு சொல்லல, இந்த நோய்க்கு மருந்தா இருக்கிறது தான் இந்த நீலகேசி பாடல்கள். பாருங்க, மக்களின்
உடலுக்கும் உள்ளத்துக்கும் துன்பம் தருவன. மக்களுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன எதுனா நோய்கள் தான். இந்த நோய்களை தீர்க்கும் மருந்துகள், நம்ம நினைக்கிறோம் டாக்டர் கிட்ட போனா டேப்லெட் தான் நமக்கு நோயை தீர்க்கும்னு, அது மட்டும் இல்லை. அப்ப நோய்களை தீர்க்கும் மருந்துகள் எதுனா இலக்கியங்கள் சொல்றாங்க. அதுல குறிப்பா எந்த இலக்கியம் அப்படின்னா நீலகேசி பாடல். இந்த நோய்களை தீர்க்கும் மருந்தா இருக்கிறது இலக்கியம். எந்த இலக்கியம்? நீலகேசி பாடல்கள். ஓகே, அந்த பாட்டில் நீங்க புத்தகத்துல அந்த செய்யுள்ள நீங்க ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கணும். அந்த பாடல் இருக்கக்கூடிய பொருள்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும், டெய்லி 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 அப்படின்றோம்ல, அந்த மாதிரி நாள்தோறும். மட்டு அளவு, கொஞ்சம் மட்டு பண்ணு, கொஞ்சம் மட்டு பண்ணு, சாப்பாட்டுடைய அளவை மட்டு பண்ணு அப்படின்னோம்ல, அளவை குறைன்னு அர்த்தம். பாலை சுண்ட காய்ச்சு அப்படின்னா சுண்ட நன்கு, சுண்டனா நன்கு காய்ச்சு ஞாபகம் வச்சுக்கணும். இது நமக்கு தெரியும், அதனால இதை நீங்க மறந்துடுறீங்க. வையம் உலகம் ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் நம்ம நிறைய இடம் பார்க்குறோம். பேணு வையல், இதுவும் ஈஸி. பேணுனா என்னது? பாதுகாத்தல் தெரியும். அப்படியே திக்கு முக்கு ஆடிட்டான்டா அப்படின்னு, திக்கு முக்கு அப்படின்னா ஒரு தடுமாற்றம். திக்கு முக்கு, திட்டு முட்டு என்ன பொருள்? தடுமாற்றம். அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வையம் மறந்துடுறீங்க, பேணு பாதுகாத்தல் மறந்துடுறீங்க. மீதி இருக்கிற பொருள்களை நம்ம பார்த்துக்கணும். திட்டு முட்டு தடுமாற்றம், சுண்ட காய்ச்சு நன்கு, மட்டு அளவு குறைன்னு சொல்றோம்ல, நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும். இப்போ இந்த பாடல் இருக்கக்கூடிய கவிமணி தேசிக விநாயக பிள்ளையை பத்தி நம்ம குறிப்பு பார்க்க போறோம். கவிமணி தேசிக விநாயகனார், விநாயகனார். இந்த விநாயகரை விநாயகர் சதுர்த்திக்கு எதில் வச்சு எடுத்து போறோம்? தேர்ல வச்சு எடுத்து போறோம்ல. அப்போ கவிமணி தேசிக விநாயகனார் பிறந்த ஊர் தேரூர். அவர் பிறந்த மாவட்டம் எதுனா குமரி மாவட்டம். கவிமணி தேசிக விநாயகனார் பிறந்த மாவட்டம் குமரி, ஊர் தேரூர். இவருடைய பணி 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினாராம். இவர் எழுதிய நூல்கள், இவர் மொழிபெயர்ப்பு செஞ்ச நூல்கள், இவர் இயற்றிய கவிதைகள் எல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். உமர் கய்யாம் பாடல்கள் என்னும் நூலை மொழிபெயர்ப்பு செஞ்சார். உமர் கய்யாம் என்னும் பாடலை மொழிபெயர்ப்பு செஞ்சார். பேர் என்ன சொன்ன? உமர். உமர்ன்றது சும்மா ஒரு கேர்ளா நீங்க ஞாபகம் இமேஜினேஷன் படிக்க. உமர்ன்ற கேர்ளு கதர் ஆடையை உடுத்திக்கின்னு, நமக்கு தெரியல திருமணத்துக்கு பெண்கள் எல்லாம் அந்த கூரை புடவை கட்டுவாங்களா, அப்ப அது கதர் ட்ரெஸ். உமர்ன்ற பொண்ணு கதர் புடவை கட்டிட்டு ஒரு வீட்டுக்கு மருமகளா போகும்பொழுது என்ன பண்ணுவாங்க? விளக்கு எடுத்துட்டு போவாங்க, ஜோதி. எப்படி போவாங்க? பூவும் மாலையும் போட்டு போவாங்க. அவ்வளவுதான். இதுதான் நமக்கு ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கணும். உமர்ன்ற ஒரு பொண்ணு கதர் ஆடைய அந்த கூரை புடவையை கட்டிட்டு மருமக்களா ஒரு வீட்டுக்கு போகும்போது விளக்கு எடுத்துட்டு போறாங்க, ஜோதி. கழுத்துல மாலையும் பூவுமா இருப்பாங்கல்ல. அப்ப பாருங்க, உமர் கய்யாம் பாடல். இது மொழிபெயர்ப்பு நூல். கவிமணி தேசிகம் எழுதிய கவிதை நூல்கள் எதுனா கதர், பிறந்த கதை, மருமக்கள் வழி, மான்மியம், ஆசிய ஜோதி. அதுல மலரும் மாலையும் என்ற நூல்ல இருக்கக்கூடிய பாடல் தான் நமக்கு இங்க புத்தகத்துல பாடமா வந்திருக்குது. சரிங்களா? அடுத்து இயல் 3ல நோயும் மருந்தும் அப்படின்ற தலைப்பை நம்ம பார்க்க போறோம். இப்போ நோய் வந்தாவே கண்டிப்பா என்ன பண்ணணும்? மருந்து சாப்பிடணும். அப்ப பாருங்க, மக்களின் உடல் உள்ளம் ஆகியவற்றிற்கு துன்பம் தருவன நோய்கள். மக்களுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள். அந்த நோய்களை தீர்க்கும் மருந்துகள் எதுனா இலக்கியம்.
எந்த இலக்கியம் அப்படின்னு நமக்கு பர்டிகுலராக பார்த்தோம்னா நீலகேசின்ற இலக்கியம் நமக்கு நோய்களை தீர்க்கும் மருந்துகளாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, இந்த நோயின்னு சொல்லும் போது நோய்களுடைய வகை, முன்னெல்லாம் நோய்களை கரெக்டாக வகைப்படுத்துவோம். இப்போ அதனுடைய வகையே இல்லை. ஃபர்ஸ்ட் கொரோனா, இப்போ ஒமிக்ரான், அதுக்கப்புறம் என்னென்ன போயிட்டு இருக்குன்னு தெரியவே இல்லை. அப்போ நோயின் வகைகள் மொத்தம் 3 பாருங்க, 1 2 3 நோயின் வகைகள் மொத்தம் 3. என்னென்னு பார்த்தோம்னா மருந்தினால் நீங்கும் நோய்கள், ரெண்டாவது எதனாலும் தீராத நோய்கள், மூணாவது அடங்கி இருப்பன போல இருக்குமா, அதுக்கு அப்புறமா உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவான. நமக்கு சிம்டம்ஸே தெரியாது, ஆனா உள்ள இருந்து துன்பம் கொடுத்துட்டே இருக்கும். அப்ப நோய்கள் 3, மருந்தினால் நீங்கும் நோய்கள், எதனாலும் தீராத நோய்கள், அடங்கியன போல இருந்து உள்ள இருந்து துன்பம் தரக்கூடிய நோய்கள். அப்ப இந்த 3 நோய்களுக்கும் மருந்துகள் இருக்கும்ல. என்னென்ன மருந்துகள் பாருங்க. குட், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், நல்ல அறிவு, நல்ல காட்சி, நற்ஒழுக்கம். இது 3மே நோய் தீர்க்கும் மருந்துகள். நல் அறிவு, நற்காட்சி, நல் ஒழுக்கம். அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த பாடல்களை, புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை நீங்க ஜஸ்ட் அந்த லைன் எல்லாமே பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இப்பாடல் இடம்பெற்ற நூல்கள் வரும், அந்த பாட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை நம்ம பார்க்கலாம். தீர்வன, நீங்குபவை. இப்ப எனக்கு நோய் தீர்ந்துருச்சுன்றோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? நோய் என்னை விட்டு நீங்கி போயிடுச்சுன்னு அர்த்தம். சமம், சமமா இருக்கணும். சமமா இருக்கணும் அப்படின்னா அடங்கி இருக்கணும். 2 பேரும் சமமா இருந்தா தான் லைஃப் நல்லா இருக்கும். இப்போ அடங்கி இல்லாம நானு நீனு இருந்தா கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். அப்போ சமம், சமம்னா அடங்கி இருக்கணும், அடக்கமா இருக்கணும். நிழல் அப்படின்னாவே நமக்கு தெரியும், ஒளி ஞாபகம் வச்சுக்கணும். நிழல் இகழும் ஒளி பொருந்திய. பேர்தற்கு, அகற்றுவதற்கு. பேர்தற்குனா அகற்றுவதற்கு. தற்கு, தற்கு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. திரியோக மருந்து. திரினா 1 2 3 அந்த மாதிரி 3 திரியோக மருந்து, 3 யோக மருந்து. அதுலேயே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஒருத்தர் தெளிவா இருக்கணும் அப்படின்னா நல்ல நல்ல காட்சி, தெளிவு, நற்காட்சி. திறந்தன, தன்மை உடையன. திறந்தன, தன்மை உடையன. கூற்றவா, பிரிவுகளாக, செப்பரேட்டா பண்றது. கூற்றவா, பிரிவுகளாக. பூ, அணிகலன். பெண்களுக்கு அதிகமா பிடிக்கிறது பூ பிடிக்கும், அணிகலன் பிடிக்கும். அப்போ பூனாய், அணிகலன் அணிந்தவளே. பிணி அப்படின்னா துன்பம் நமக்கு தெரியும். ஓர்தல், ஓரறிவு, ஈரறிவெல்லாம் தெரியல, அது மாதிரி ஓர் ஞாபகம் வச்சுக்கணும், நல்லறிவு ஞாபகம் வச்சுங்க. ஓர்தல், நல்லறிவு. பிறவார், 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 பிறக்க மாட்டார். பிறவார்னா பிறக்க மாட்டார். ஓகே, இப்போ இந்த நீலகேசி பாடலுடைய குறிப்பு நம்ம பார்க்க போறோம். நீலகேசி, சூளாமணி, யசோதர காவியம், உதயகுமார காவியம், நாககுமார காவியம். நமக்கு தெரியும் இந்த 5 காப்பியங்களும் 5 சிறு காப்பியங்கள். இதுல நீலகேசியை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது இந்த நூலினுடைய குறிப்பு பார்க்க போறோம். பாருங்க, நீலகேசி, சூடாமணி, யசோதர காவியம், உதயகுமார காவியம், நாககுமார காவியம். இது கேட்கும்போதே நமக்கு தெரியும் இந்த 5மே 5 சிறு காப்பியங்கள். 5 காப்பியங்கள் ஒன்றுதான் நீலகேசி. இந்த நீலகேசிங்கிற நூலு சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் சொல்றோம். சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் கூறும் நூல் நீலகேசி. இது கடவுள் வாழ்த்து நீங்களாக சருக்கம் கொண்டது அப்படின்னா
10 சருக்கங்களை கொண்டது. நீலகேசி டேஷ் சருக்கம் கொண்டது 10 சருக்கம். இந்த 10 சருக்கத்துல தர்மமுறை சருக்கம் அப்படின்ற சருக்கத்துல இருந்து 2 பாடல்கள் நமக்கு வந்திருக்குது புத்தகத்துல. என்னென்ன பாடல் அப்படின்னா, தொடங்கும் பாடல் தீர்வனவும் தீரா. நமக்கு தெரியும் எது தீரும், நோய் தீரா நோய், மாத்திர நோய்களின் வகைகள். அப்ப 2 பாடல். அந்த பாடல் இடம்பெற்றது எங்கன்னா தர்மமுறை சருக்கம். நீலகேசி டேஷ் சருக்கம் பண்ணது கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. இதனுடைய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை, யாரும் தெரியாது. சரிங்களா? அடுத்து நம்ம இயல் 3ல வருமுன் காப்போம் அப்படின்ற இயல் நம்ம பார்க்க போறோம். எப்போ நம்ம காக்கணும் அப்படின்னா, நோய் வரத்துக்கு முன்னாடி காத்துக்கணும். மாஸ்க் போடணும், சானிடைசர் போட்டு கை கழுவணும். இப்போ பாருங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எவன் ஒருத்தர் நோய் இல்லாத இந்த உலகத்துல வாழறானோ அவன் தான் மிகப்பெரிய பணக்காரன். இப்போ அந்த விதத்துல எப்படி நம்ம நோய் இல்லாம இருக்கலாம் அப்படின்னா, நல்ல சாப்பாடு, டெய்லியும் குளிக்கணும், டெய்லியும் எக்ஸசைஸ் செய்யணும். அப்போ நல்ல உணவு, உடல் தூய்மை, உடற்பயிற்சி ஆகிய 3மே நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கான வழிகள். இப்போ இந்த பாடலை பத்தி கவிமணி தேசிக விநாயகனார் என்ன சொல்றாருன்னா, உடலில் உறுதி உடையவரே அப்படின்ற ஒரு பாடலை கொடுத்துருக்கிறாரு. அந்த பாடலுடைய வரிகளை நீங்க பார்த்துக்கணும். அதுல இருந்து இடையில ஏதாவது ஒரு 2 லைன் கொடுத்துட்டு இப்பாடலை இயற்றியவர் யாருன்னா நம்ம ஆன்சர் எழுதணும். அந்த மாதிரி இந்த 5 ஏழு இருக்கக்கூடிய பாடல்களை நீங்க புத்தகத்துல ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? நித்தம் நித்தம், இந்த பாட்டில் இருக்கக்கூடிய பொருள் சொல்றோம். நித்தம் நித்தம் நம்ம சொல்லுவோம்ல, டெய்லியும் டெய்லியும் அப்படின்னு. அப்ப நாள்தோறும், நாள்தோறும் நம்ம சாப்பிட்றோம். எப்படி சாப்பிட்றோம்? அளவா சாப்பிடணும். மட்டு அப்படின்னா அளவு. சுண்ட காய்ச்சுன்றோம்ல, நல்லா காய்ச்சுடா அப்படின்னு. அப்ப சுண்ட நன்கு. வையம் உலகம், இது நமக்கு தெரியும், அதனால இதை எடுத்துடுறீங்க. நித்தம் நித்தம்னா நாள்தோறும், மட்டுனா அளவு, சுண்ட நன்கு, பேடு வயல் பாதுகாத்தல். திட்டு முட்டாட்டாடா, அப்படி திக்கு முக்கு ஆடிட்டான் அப்படின்றோம்ல, அப்ப தடுமாற்றம். அதுக்கு அடுத்தது இப்பாடல் ஆசிரியருடைய குறிப்பு கவிமணி தேசிக விநாயகனார். விநாயகம், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பார்ப்போம். விநாயகர் எதில் வச்சு இழுத்து வருவோம்? தேர்ல. அப்ப அவர் பிறந்த ஊர் தேரூர். எந்த மாவட்டம்? குமரி மாவட்டம். இப்போ நம்ம பிறந்தோம் கண்டிப்பா அப்படின்னா ஏதாவது நம்ம ஒரு வேலை செய்வோம். அப்படி இவர் என்ன வேலை செஞ்சார்னா, ஆசிரியராக இருக்கிறார். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஆசிரியராக இருந்தாரு. எத்தனை வருஷம்னா 36 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்திருக்கிறார். இவர் இயற்றிய நூல்கள் எல்லாம் நம்ம ஷார்ட்கட்ல சொல்றோம், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உமர் என்ற ஒரு பொண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பெண்ணு பேர் வந்து உமர். அந்த பெண்ணு திருமணத்துக்கு நம்ம பார்க்கல, கூரை புடவை, கதர் ஆடை, கதர் ட்ரெஸ் போட்டுட்டு மருமகளா என்ன எடுத்துட்டு போறாங்க? விளக்க எடுத்துட்டு போறாங்க. அது சாதாரணமா போவாங்களா? மாலை இருக்கும், கையில பூ இருக்கும், அவ்வளவுதான். இதுதான் நமக்கு ஷார்ட்கட்டு. உமர் கதர் ஆடையை போட்டுட்டு மருமகளா விளக்கு எடுத்துட்டு மாலைய கையுமா போறாங்க. ஓகே, அப்ப பாருங்க, உமர் கையாம் பாடல், கதர் பிறந்த கதை, மருமக்கள் வழி மான்மியம், ஆசிய ஜோதி, மலரும் மாலையும். இப்ப நமக்கு இந்த உடலில் உறுதி உடையவரே இந்த பாட்டு எங்க இருந்து வந்திருக்குன்னா, மலரும் மாலையும் அப்படின்ற நூல்ல இருந்தா இந்த பாட்டை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுல உமர் கையாம் பாடல் அப்படின்ற நூல் வந்து இந்த கவிமணி தேசிகத்துடைய மொழிபெயர்ப்பு நூல். இந்த ஒரு நூல் அவர் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறார். இவர் மீதி இருக்கக்கூடிய கதர் பிறந்த கதை, மருமக்கள் வழி மான்மியம், ஆசிய ஜோதி, இது 3மே இவருடைய கவிதை நூல்கள். அப்ப இவருடைய கவிதை நூல்கள் எது எது? கதர் பிறந்த கதை, மருமக்கள் வழி மான்மியம், ஆசிய ஜோதி. ஓகேவா? அடுத்து, ஒரு மனுஷனுக்கு எது அழகு? பணம், நகை, இது அழகுன்னா அழகு இல்லை. அப்ப எது அழகு? கல்வி தான் அழகு. அப்ப பாருங்க, அடுத்தது இயல் 4ல கல்வி அழகே அழகு. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, இந்த நூல்கள் எழுதியவர்
நீதி நெறி விளக்க பாடல்களா தலைப்புல கொடுத்துருக்குறாங்க. ஆசிரியர் குமர குருபரர். நிறைய கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துருக்கிறான் இவரை பத்தி. ஆசிரியர் குமர குருபரர். கற்றோருக்கு கல்வி நலனே கலநல்லால் அப்படின்ற பாடல் வரிகள்ல கொடுத்துட்டு இப்பாடல் வரியினுடைய ஆசிரியர் யாருன்னா குமர குருபரர். இப்ப இந்த பாடலுடைய பொருள் ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. கலன் 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 அணிகலன் அணிகலன், அதுல ஆன்சர் வந்துருச்சு நமக்கு. முற்ற அப்படின்னா ஒளிர, முற்ற முழுவதும். ஒளி வந்து எப்படி இருக்கணும்? கொஞ்சமா இருக்கணுமா? இல்ல, ஃபுல்லா முழுவதும். அப்ப அந்த முற்ற ஒளி தரணும் அப்படின்னு. இப்ப பாருங்க, இந்த குமரகுருபருடைய குறிப்புகளை பார்க்கலாம். இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 17. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இங்க பாருங்க, இதுல ரா தானே ஃபேமஸ். ரா குமர குமர, இங்க பாருங்க ரா இப்படிதானே போடுறோம். அப்ப நீங்க 17 ஞாபகம் வச்சுக்கிறீங்க. குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இந்த ரால வர மாதிரி இந்த 17 ஞாபகம் வச்சுக்கணும். இவர் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். சிற்றிலக்கியம் நமக்கு தெரியும், 96 சிற்றிலக்கியம் இருக்குது. அதுல இவர் நிறைய சிற்றிலக்கியங்களை படைத்தவர் குமரகுருபரர். இவர் இயற்றிய நூல்கள் பாருங்க: களி, கல, கலா, களி, கல, கலா, கந்தர் களி வெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். பாருங்க, இந்த 5 நூல்களுமே குமரகுருபர் இயற்றிய நூல்கள். அதுக்கு அடுத்தது மக்கள் வாழ்வு நலமா இருக்கணும் அப்படின்னா மக்கள் வாழ்வுக்கான நீதிகளை கூறும் நூல் எது? நீதி நெறி விளக்கம். மக்கள் வாழ்விற்கு தேவையான நீதிகளை கூறுவது நீதி நெறி விளக்கம். முன்னாடி நம்ம நீலகேசி நம்ம நூல் பார்த்தோம். அதுல கடவுள் வாழ்த்து நீங்க 10 சருக்கங்களை கொண்டதுன்னு பார்த்தோம். இங்க கடவுள் வாழ்த்து உட்பட டேஷ் வெண்பாக்களை கொண்டது அப்படின்னா 12 வெண்பாக்களை கொண்டது. இப்ப பாருங்க, கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்களை கொண்டது. இந்த 102ல இந்த 0 மறைச்சலாம். இதுல 12க்கு அடுத்தது 13. 13வது பாடல் தான் நமக்கு பாடமா வந்திருக்கு. அப்போ குமரகுருபர் டேஷ் வெண்பாக்களை இயற்றியுள்ளார். 102 வெண்பாக்களை இயற்றியுள்ளார். சரிங்களா? அடுத்து புத்தியை தீட்டு எனும் செய்யுள் நம்ம பார்க்க போறோம். இந்த புத்தியை தீட்டு எனும் பாடலின் ஆசிரியர் ஆலங்குடி சோமு. இந்த பாட்டில் வரக்கூடிய பொருள்கள் பார்த்தோம்னா, தடம், இந்த உலகத்துக்கு வந்த நாம தடம் பதிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப அடையாளம், தடம் என்பதன் பொருள் அடையாளம். நம்ம சண்டை போடும்போது கூட சொல்லுவோம், ரொம்ப அகம்பாவம் பிடிச்சவன், அகம்பாவம் பிடிச்சவோ அப்படின்னு சொல்றோம்ல. அப்படி சொன்னா கோவம் வந்துடும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அவன் ரொம்ப செருக்கு பிடிச்சவனா ஒண்ணுமே தெரியவே தெரியாது. அப்ப அகம்பாவம் அப்படின்னா செருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பாடலுடைய ஆசிரியருடைய குறிப்பு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆலங்குடி சோமுன்றவர் யாருன்னா திரைப்படத்திற்கு பாடல் எழுதக்கூடிய ஆசிரியர். அப்ப திரைப்படம் பாடல் ஆசிரியர் யாருன்னா ஆலங்குடி சோமு. இப்ப பாருங்க, இவரு எந்த ஊரு எந்த மாவட்டம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுன்னா, சிவகங்கை. கங்கை நவையினது தண்ணி இருக்கும். அந்த தண்ணி என்ன பண்ணுவோம்? எல்லாரும் குடிப்போம். அப்போ குடிப்போம்ல. அப்ப சிவகங்கை குடி ஞாபகம் வச்சுங்க. சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடியை சேர்ந்தவர் தான் யாரு? சோமு. இவருடைய திறமையை பாராட்டி தமிழ்நாடு அரசு இவருக்கு கலை மாமணி அப்படின்ற விருதை வழங்குச்சான். ஆலங்குடி சோமு கலை மாமணி விருது பெற்றவர். இவர் இயற்றிய பாடல்கள் நமக்கு இங்க பாடமா கொடுத்திருக்காங்க. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு எனும் பாடலுடைய ஆசிரியர் ஆலங்குடி சோமு. சரிங்களா? அடுத்து இயல் 5ல திருக்கேதாரம் அப்படின்ற ஒரு செய்யுள் நம்ம பார்க்க போறோம். இந்த திருக்கேதாரம் அப்படின்ற ஒரு நகரத்தை பத்தி
தேவார பாடல்கள் நமக்கு சொல்லுது. நமக்கு தேவாரம் ஒன்று யார் ஞாபகம் வரும்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். ஏன்னா இந்த தேவாரம் இயற்றிய மூவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இதுல இந்த சுந்தரர் எழுதிய பாடல் தான் நமக்கு பாடமா வந்திருக்குது. அவர் எழுதிய பாடலுடைய முதல் வரி என்னன்னா, பண்ணின் தமிழ் இசை பாடலின் முழவை முழவு அப்படின்ற ஒரு 4 லைன்ல பாடல் கொடுத்துருக்குறாங்க. இப்பாடலுடைய பொருள்களை நம்ம பார்க்கலாம். பண் அப்படின்னா இசை, நமக்கு தெரியும், அப்ப இதை விட்டுடலாம். வேற இதுல எது தெரியும் பாருங்க. கனக சுனை, சுனை சுனைனாவே எங்க இருக்கும்? தண்ணி இருக்கிற இடம், நீர்நிலைகள். கனக சுனை அப்படின்னா பொன் வண்ண நீர்நிலை. அப்படியே கனகனன்னு இருக்குறா, அப்படியே பொண்ணு அப்படியே கனகனன் இருக்கும்னு சொல்றோம்ல, அப்ப கனக சுனைனா பொன் வண்ண நீர்நிலைகள். மத வேழங்கள், வேழம்னா நமக்கு தெரியும் என்னது? யானை. அப்ப மத வேழம்னா மத யானை, அது ஈஸி. முரலும் முழங்கும், முரலும்னா முழங்கும் அர்த்தம். பழவெய், வெய்னா அது மூங்கில். பழவைனா முதிர்ந்த மூங்கில். சரிங்களா? இப்போ இந்த சுந்தரருடைய குறிப்பை நம்ம பார்க்கலாம். நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் எனும் சிறப்பு பெயர்கள் இருக்குதான். யாருக்கு? சுந்தரருக்கு. பாருங்க, நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் சுந்தரர். இவர் இயற்றிய, சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகை நூலை முதலாவது வச்சு தான் சேக்கிழார் பெரிய புராணம் நூலை இயற்றினார். யார் எழுதுனது? சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை என்ற நூலை முதல் நூலா வச்சு சேக்கிழார் பெரிய புராணத்தை உருவாக்கினார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த தேவாரம் மொத்தம் 12 திருமுறைகள் நமக்கு தெரியும். அதுல இந்த 12 திருமுறைகளுள் 7வது திருமுறையாக இருக்கிறது தான் இந்த சுந்தரர் எழுதிய பாடல். எத்தனாவது திருமுறை? 7வது திருமுறை. இந்த நூல்களை தொகுத்தவர் யார்னா நம்பி ஆண்டார் நம்பி. நம்பி நம்பி இந்த நூல்களை தொகுத்திருக்கிறார். சுந்தரர் எழுதிய நூல்களை தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி. பாருங்க, தேவாரம் பிரித்து எழுதுக. தே கூட்டல் ஆரம் அப்படின்னு பிரிக்கலாம், இல்லைன்னா தே கூட்டல் வாரம்னு பிரிக்கலாம். இப்ப ஆரம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கழுத்துல போடுவோம். கழுத்துல எது போடுவோம்? ஆரம். ஆரம் அப்படின்னா மாலை. அப்ப ஆரம்னா மாலை ஞாபகம் வச்சுக்கணும். தே கூட்டல் வாரம், முன்னால வாரம் வாரம் என்ன வரும்னு சொல்லுவோம்? ஒளியும் ஒளியும். வாரம் வாரம், ஒளியும் ஒளியும், அது என்னது? பாட்டு, இசை பாட்டு. அப்போ தே கூட்டல் வாரம்னா இசை பாடல்னு பொருத்தம். தே கூட்டல் ஆரம்னா இறைவனுக்கு அணியும் மாலை என்று பொருள். இதுல பதிகம்னு இருக்கும். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பதிகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்டது, 10 பாடல்களை கொண்டது. ஓகேவா? அடுத்து நம்ம இயல் 5ல பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்ற தலைப்புல கலித்தொகை பாடலை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ கலித்தொகை 8 தொகை நூல்கள்ல கலித்தொகை அப்படின் போதே நமக்கு தெரியும் இதனுடைய கடவுள் வாழ்த்து பாடியவர் மற்ற எல்லா நூலுக்குமே பாரதம் பாடிய பெருந்தேவனார் இருக்கும். ஆனா இந்த நூலுக்கு மட்டும் நல்லந்துவனார். இப்போ கலித்தொகை என்னும் பாடலின் ஆசிரியர் நல்லந்துவனார். கவனிங்க, இந்த பாடலுடைய பொருள்கள் நம்ம பார்க்கலாம். அலந்தவர், அலந்தவர், அலந்தவர் யார்னா வறியவர்கள், அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க. செரா அமை, செரா அமை, வெறுக்காமை. இங்க அமை அமை இந்த மாதிரி தான் இது ரைமிங்கா வரும் நிறைய ஒன்பாட்ல. செரா அமை, வெறுக்காமை. நோன்றல், நோன்றல் கொஞ்சம் நோன்றல், பொறுத்தல், நோன்றல் பொறுத்தல். போற்றார் அப்படின்னா யாருன்னா பகைவர்கள். பகைவர்களை நம்ம போற்றார், பகைவர்கள். கிளை, இப்போ நம்ம தனியா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மட்டும்தான். இப்போ பிரான்ச் இருக்குதுனாவே அப்படின்னா அது நிறைய அந்த மரத்தினுடைய கிளைகள் ஞாபகம் வச்சுக்கணும்.
இது எல்லாமே நம்மளுடைய உறவினர்கள். இது அப்பா அம்மா, இது கூட வந்து நிறைய பேர் தான் நமக்கு உறவினர்கள். அப்ப கிளைனா உறவினர். பேதையார் தெரியாதவன், ஒண்ணுமே தெரியாதவன், அறிவற்றவர். பேதையார் அறிவற்றவர். மரா அமை, பாருங்க இங்க சொல்ற பாருங்க, செரா அமை மரா அமை. இங்க அமை அமைனே வருது பாருங்க. செரா அமைனா வெறுக்காமை, மரா அமைனா மறவாமை. பொறை பொறுமை, எல்லாமே ஈஸியானதே இருக்கும். இதுல இப்போ ஒன்னே ஒன்று தான் டிஃப்ரெண்டா இருக்குது. எது பாருங்க, அளந்தவர் வறியவர். நோன்றல் பொறுத்தல். கிளைனா உறவினர். இப்போ இந்த கலித்தொகை பாடல்களுடைய பொருளை நம்ம அந்த பாட்டினுடைய கருத்துக்கள் நம்ம பார்க்கலாம். இல்வாழ்வு, இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவுதல். இல் வாழ்க்கை, நம்மளுடைய நல்ல வாழ்க்கை அப்படின்னா கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவுறது. இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவுதல். பாதுகாத்தல், யாரை நம்ம பாதுகாத்துக்கணும்? நம்ம கிட்ட எப்போ பாரு கோபமா இருக்கிறோன்னா இல்லை, நம்ம கூட யார் அஃபெக்ஷனா இருக்காங்களோ, அன்பா இருக்காங்களோ, அப்போ அன்பு உடையவரை பாதுகாத்தல்னா அன்புடையவரை பாதுகாத்தல். பண்பு என்பது நமக்கு எதிராக பண்பு அப்படின்னா, நமக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் சொன்னாங்கல்ல, அவங்க சொன்ன வழியில நம்ம நடக்கிறது தான் நல்ல பண்பு. அப்படி இல்லைன்னா பண்புன்ற ஒரு குணமே இல்லை. அப்போ பண்பு என்பது சான்றோர் வழியில் நடத்தல். அன்பு என்பது உறவினர்களோடு வாழ்தல். இப்போ வீட்டுக்காருக்கு சொந்தக்காரங்க வராங்க நம்ம வீட்டுக்கு, அவங்க கிட்ட அஃபெக்ஷனா இருந்தா தான் நம்ம கூட சொந்தம் எல்லாம் இருக்கும். வரவங்க கிட்ட நம்ம எப்போ பாரு திட்டிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, அன்பு இல்லை அப்படின்னா ஒருத்த கூட வரவே மாட்டான். அப்போ அன்பு இருந்தா உறவினர்கள் எல்லாம் வருவாங்க. அப்போ உறவினரோடு வாழ்தல். அறிவு அப்படின்னா, அறிவு இல்லாதவன் சொல்றான் பார், அந்த சொற்களை நம்ம பொறுத்துக்கணும். அறிவு என்பது அறிவு இல்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்து கொள்வது. செறிவு என்பது வாக்கை காப்பாற்றுதல், நமக்கு கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்றுதல். இதுதான் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. அறிவுனா அறிவில்லாதவர், அன்புனா அது எல்லாமே. அப்ப செறிவுனா கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்றணும். சத்தியமா நான் இதை செய்யறடா, அப்போ நம்ம இனிமே என்ன சொல்லலாம், செறிவுடா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறை அப்படின்னா மறை பொருளை பாதுகாத்தல். நிறை மறை, ரைமிங்கா இருக்கு பாருங்க. நிறை மறை, நிறை என்பது மறை பொருளை பாதுகாத்தல். நீதிமுறை, நம்ம நீதி நியாயம் அப்படின்னா என்ன பண்ணணும், தண்டனை, தப்பு செஞ்சா தண்டனை வழங்கணும். அப்ப நீதிமுறைனா தண்டனை வழங்குதல். பொறுமை, எங்க நாம பொறுக்கணும் அப்படின்னா இகழ்வாரை பொறுத்தல். நமக்கு திருக்குறள்ல கூட தெரியும்ல, அகழ்வாரை தாங்கும். அந்த மாதிரி பொறுமைனா இகழ்வாரை பொறுத்தல். அப்புறம் பாருங்க, இந்த கலித்தொகை நூல்களுடைய குறிப்பு பார்க்கலாம். கலித்தொகை என்பது 8 தொகை நூல்களில் ஒன்று. 8 தொகை நூல்கள் ஒன்று தான் கலித்தொகை. இது கலிப்பா எனும் பா வகையால் ஆனது. கலித்தொகை கலிப்பா எனும் பா வகையால் ஆனது. இதுலயே நமக்கு க்ளூ வந்துருச்சு. கலித்தொகை 150 பாக்களை கொண்டது, 150 பாடல்களை கொண்டதாம். இது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை கூட களி களி நம்ம சேர்த்துக்கிறோம். குறிஞ்சி களி, முல்லை களி, மருத களி, நெய்தற் களி, பாலை களி என 5 பிரிவுகளை கொண்டது கலித்தொகை. இதில் இருக்கக்கூடிய நெய்தற் களி எனும் பாடலை இயற்றியவரும் யாருன்னா நல்லந்துவனார். ஓகேங்களா? அடுத்தது இயல் 5ல திருக்குறள் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க, செய்வானை நாடி, ஒரு வேலை யாரை செய்யறானோ அவங்கிட்ட போயிட்டு வினை நாடி, வினைனா நமக்கு தெரியும் செயல், காலம். இப்ப நல்லா செய்யறவன் அந்த செயலை நல்லா செய்யணும், ஏற்ற காலத்தோடு செய்யணும். எய்த உணர்ந்து செயல், செய்வானை நாடி, வினை நாடி, காலத்தை நாடி, 3 போய் நம்ம நாடணும். யார் நல்லா செய்யறான் அவனை பார்க்கணும், நல்லா அந்த எந்த செயலை செய்யறான்னு பார்க்கணும், கரெக்டான காலத்துல செஞ்சு முடிக்கிறான்னு பார்க்கணும். அப்படி இருக்கிறவங்ககிட்ட அவனே சிறந்த செயலாற்றும் திறன் உடையவர். எய்த உணர்ந்து செயல், அவன் தான் என்ன பண்ணுவான், எடுத்த செயலை
கரெக்டா செஞ்சு முடிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது, இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இப்போ நீங்க நிறைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தோத்து போயிட்டோம்னா நம்ம உடனே வெக்ஸ் ஆகிடக்கூடாது. நமக்கான அடுத்த வேலை நமக்கு காத்துட்டு இருக்குது. இதனால் இவன் கண். இப்போ கடவுள் நமக்கான ஒரு வேலையை வச்சுட்டு இருக்கிறார். இந்த வேலை நம்ம போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு வேலை நம்ம கொடுப்பாரு. அப்போ இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இவன் இந்த வேலையை செஞ்சு முடிப்பான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த வேலையை அவங்ககிட்ட விடணும். அடுத்தது, ஓர்ந்து கண் நோடாது இறை புரிந்து யார் மாட்டும். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. பாருங்க, ஒரே ஒரு பக்கம் சாயாம இப்ப நடுநிலைமையோடு நீதி வழங்குறது தான் ஒரு சிறந்த ஆட்சின்னு சொல்றாங்க. ஓர்ந்து கண்ணோடாது, ஒரே ஒரு பக்கமா சாயாம எப்படி இருக்கணும், நடுநிலைமையோடு நடுவுல நின்று நீதி வழங்குறது தான் ஒரு சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓர்ந்து கண்ணோடாது, ஒரே பக்கம் இல்லாம இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. கரெக்டா நம்ம செய்யணும். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின். நீங்க இறைவை யார் சொல்றாங்கன்னா அரசரை சொல்றாங்க. ஒருத்தர் சரியா ஆட்சி செஞ்சா இறை காக்கும் வையகம் எல்லாம். அப்ப பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான். அப்ப அந்த அரசனை யார் காப்பாற்றுவாங்க? உலகத்தில் இருக்கிற மக்களானா இல்ல. அப்ப அந்த அரசனை அவன் செய்யும் ஆட்சி காப்பாற்றும். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும். அவன் செய்யறான் பாருங்க சரியான ஆட்சி. முட்டா செய்யின். கவனிங்க, தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால். இங்க தக்காங்கு, இங்க ஒத்தாங்கு, ஒருப்பது வேங்கு. இப்ப பாருங்க, தலை செல்லா அந்த பக்கமே அவன் போடக்கூடாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, குற்றம் ஆராய்ந்து அவனுக்கு சரியான முறையில தண்டனை நம்ம கொடுத்துட்டோம்னா அவனுக்கு மீண்டும் செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வர அளவுக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்றாங்க. பாருங்க, தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேங்கு. சரிங்களா? அடுத்து, இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன். இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன். அந்த அரசன் உரை கடுகி ஒல்லை கெடும் அப்படின்னா அழிஞ்சு போயிடுவான் அப்படின்றாங்க. யாரு? இறைக்கடியன். ஐயோ அரசன் ரொம்ப கடுமையானவன்டா அப்படின்னு எந்த மக்கள் சொல்றாங்களோ அப்ப அந்த மக்கள் சொன்னா உரை கடுகி ஒல்லை கெடும், அவனுடைய வாழ்நாள் குறைஞ்சு அவன் அழிஞ்சு போவான்னு சொல்றாங்க. அப்ப அரசர் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன். தேவையில்லாம பேசுற அரசன் மக்கள்கிட்ட எப்பவுமே கடுமையா இருக்கிறான் அப்படின்னு மக்கள் சொல்லிட்டாங்கன்னா அவன் அழிஞ்சு போயிடுவான்றாங்க. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். அதாவது இப்ப நான் பேசிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அந்த பேச்சை கேட்கறவங்க தன்வயப்படுத்தணும், நான் அவங்களை அட்ராக்ட் பண்ணணும். இப்ப விரும்பி கேட்கறவன இன்னும் கேட்கற மாதிரி நான் வைக்கணும். கேட்காம சில பேர் உட்கார்ந்துட்டு இருப்பான், அவனை என்ன பண்ணணும் அப்படின்னா தூண்டி விடணுமா, என் பேச்சை கேட்கற மாதிரி நான் தூண்டணும் அப்படின்றாங்க. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நாம சொல்லக்கூடிய சொல்ல தாண்டி நமக்கு எதிர்ப்பா வேற யாருமே மற்ற சொல்ல சொல்லக்கூடாது. வேறு சொல் வெல்லாதவாறு நாம சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக.
நம்ம பேசும்போது அவை அறிஞ்சு நம்ம பேசுறோமா? சொல்லின் தொகை அறிந்து தூய்மை அவர். அதாவது ஒரு அவையில நான் பேச போறேன் அப்படின்னா அவங்களுடைய தகுதியை அறிஞ்சு நான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. அதாவது அறிஞர் நிறைந்த அவையில் கற்றவர்கள் பேசுறாங்க அப்படின்னா இன்னும் அவர்களுக்கு பெருமை வரும். கற்று அறிந்தார் கல்வி. நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய சபையில நாம போயிட்டு பேசணும்னா நம்மளுடைய பேச்சுக்கு இன்னும் பெருமை இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய சொல்லுக்கு இன்னும் பெருமை வரும். அறிஞர் நிறைந்த அவையில் கற்றவர் கல்வி பெருமை பெறும். கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. அப்ப நம்ம சொல்லக்கூடிய சொல்ல பத்தி வள்ளுவர் இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. சரிங்களா?